இதுக்கு காரணம் நான் தான். ஸ்லோப்பில் நிற்கிது, கியரில் போட்டு விட்டேன். எந்த கியரில் போட்டு நிற்கிது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சேனலில் Yamaha RXZ, Yamaha RX100 ரெண்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் நிறையா பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் இம்போர்ட் பண்ணியும் வந்து பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஹாய் சோயில் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, ரெண்டு வண்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெட் தீமில் வந்து ரெட் கலரில் இருக்குது. ரெண்டு பைக்கும் எந்த வருஷம் மாடலு? ஃபஸ்ட்டு நம்ம ஜெட்லேருந்து போயிடலாமா ப்ரோ? இல்லை 100லேருந்து போயிடலாமா? நீங்கள் சொல்லுங்கள். எப்படினாலும் பிரச்சனை இல்லை ப்ரோ. 100லேருந்தே போயிடலாம். ஏன்னா அதுதான் 90 மாடல் சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னோட வயசோட அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு பக்கா கண்டிஷனில் வச்சுருக்கீங்க. ஸோ RX100 பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறீங்களா? ப்ரோ, இது 1990 மாடல். அப்போ அது ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக் பைக்கு அவர் தான் வாங்கினது, அவர் வச்சுருந்தது. நான் அதை எடுத்து நான் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ரீஸ்டோர் பண்ணி 5 இயர்ஸ்க்கு ரீஸ்டோர் பண்ணது தான் இந்த கண்டிஷன். 5 இயர்ஸ் முன்னாடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் டிஸ்க்கு, கிளாடியேட்டர் டிஸ்க்கு பார்ப்பீங்க. ஓகே, இது டைரக்ட் ஃபிட்டில் ப்ரோ? டைரக்ட் ஃபிட் ப்ரோ. எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை, எந்த ஒரு சின்ன சேஞ்சஸும் இல்லை. அதோட வீல் நட்லேருந்து டிஸ்டன்ஸ் பீஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக உட்காரும். ஸ்பீடோமீட்டர் கேபிள் இது வந்துட்டு நம்ம ஜெட்டுக்கு வர ஸ்பீடோமீட்டர் தான் போட்டிருக்கா. அது 5 இயர்ஸ் முன்னாடியே போட்டது. ஆர்பிஎம்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு ஜெட்டுக்கு வருது. ஓகே. டேங்க் எல்லாமே பெயிண்டிங் இங்கே லோக்கலில் பண்ணது, 5 இயர்ஸ் முன்னாடி பண்ணது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபேட் ஆகல, இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது பெயிண்ட்லேருந்து எல்லாமே. இது கவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது 6 ஸ்பீடு RXZ இது கவர்ஸ் இது. ஓகே. இதில் வந்துட்டு இங்கே பினியன் வரும், இதை டம்மி பண்ணி நாங்கள் இப்படி வச்சுருக்கோம். இதில் 5 ஸ்பீட் ஷார்ட் ரேஷியோ கியர் பாக்ஸ் போட்டிருக்கு இந்த வண்டிக்கு. இது வரைக்கும் ஷீல்டு இன்ஜின்னு எஸ்காட்ஸு 130 வரைக்கும் ஓப்பன் பண்ணுவேன் நான் ஷீல்டு இன்ஜினில். ஓகே. இப்போ 5 ஸ்பீடு இருக்குல்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இது LED ஹெட்லைட்டு எல்லாமே டைரக்ட் பேட்டரி கனெக்ஷன் தான். நம்ம எதுவுமே இது இல்லை, எல்லாமே டேரெக்டாக பேட்டரியிலேருந்து. இப்போ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா, சாவி போட்டிங்கன்னா டேரெக்டாக வேலை செய்யும், ஸ்டார்ட்டே பண்ண வேண்டாம் இந்த வண்டியில். ஓகே ப்ரோ. 5 இயர்ஸ் முன்னாடி எவ்வளோ ஆச்சு ரெஸ்டோர் பண்ணும்போது ப்ரோ? ஞாபகம் இருக்கா? கொத்து மதிப்பாக பெயிண்ட்டுக்கு ஒரு 6000 ஆச்சு ப்ரோ பெயிண்ட்டுக்கு. வேறு இந்த ஹெட்லைட்டு இப்போ வாங்கினாலும் அதே ரேட் தான், ஒரு 2200 ருபீஸு ஹெட்லைட்டு. மீட்டர் வந்துட்டு 2400 ருபீஸு. ஓகே. மீட்டர் கிளாடியேட்டர் டிஸ்க் அசம்பிளி அன்றைக்கே 10,000 ரூபா. எல்லாம் புதுசு தான் போட்டுச்சு. பின்ன ஃப்ரண்ட் டயர்ஸ், பேக் டயர்ஸு, இது சைட் கவர்ஸ் எனக்கு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ப்ரோ. 8000 ருபீஸ் வந்தது. அது போக 5 ஸ்பீட் ஷார்ட் ரேஷியோ கியர் பாக்ஸ் போட்டிருக்கு, அது ஒரு 14,500 ருபீஸு. அது போக சீட் ஆல்ட்ரேஷனாக அது இதுன்ட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ. RXZக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கிராஷ் கார்டு, சேடல்லாம் போட்டு ஒரு டூரிங்காக ரெடி பண்ண மாதிரியும் இருக்குது. இது மோஸ்ட்டாக நான் வந்துட்டு லாங் ட்ரைவ் பண்ணுவேன் ப்ரோ. நான் அந்த வண்டியிலே கோவா போயிருக்கேன் சோலோவா. ஓகே. அந்த 100ல். அதனால அதோட கான்செப்டில் தான் இது ரெடி பண்ணோம். ஆனால் இதில் இப்போ வரைக்கும் லாங் ட்ரைவ் போகல. சென்னை ஓட்டிகிட்டு போனதோடு சரி, சென்னை போயிட்டு வந்ததோட அது ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் கணக்கு நான் ஸ்டாப் ஓட்டுனது. இது பார்த்தீங்களா 98 மாடல் ப்ரோ. ஓகே. இந்த வண்டி ஆக்சுவலி இது கலர் காம்பினேஷன் எல்லாமே கொஞ்சம் சூஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு டுவெல் டோன் அடித்தோம், சில்வர் அண்ட் ரெட்டு. 5 ஸ்பீடு ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸு. இது பார்த்தீங்கன்னா இது கேர் பாக்ஸ் வந்துட்டு வாங்கி தான் போட்டது. 5 ஸ்பீட் ஷார்ட் ரேஷியோ கேர் பாக்ஸ் தான் இதுக்கும் போட்டிருக்கு. இதுக்கும் 14,500 தான். இது வந்துட்டு இந்தோனேஷியாவிலேருந்து வந்த சைட் கவர்ஸு, ஆர்பிஎம் மீட்டர் ப்ரொவிஷனோட வந்தது. அந்த கவருக்கு இந்த கவருக்கு வித்தியாசம் இருக்குது. அது 6 ஸ்பீடு, இது 5 ஸ்பீட் கவரு. அது போக இது 6 ஸ்பீடு தாய்லாண்ட்லேருந்து வந்த டூமு. இது வந்துட்டு 4 ஸ்பீட் செட்டப்லேயே நாங்கள் கிளாம்பை மட்டும் வச்சு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் ப்ரோ இந்த வண்டிக்கு. ஓகே. அது போக இது LED ஹெட்லைட்ஸு. இது ஸ்ப்ளெண்டர் மாடல் ஹெட்லைட்டு. இதில் வந்துட்டு நம்ம இந்த ரிங்கை ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் டிஸ்க் அசம்பிளி, எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லை. இது புதுசு தான் போட்டது. இது 12,000 ருபீஸ் ஆச்சு. இதுக்கும் அந்த கேபிள் மட்டும், இந்த ஸ்ட்ரிங்கு மட்டும் நான் மாற்றிருக்கேன். இது 1500 ருபீஸு ப்ரோ. ஜெட்டுக்கு பெயிண்டிங் எப்போ பண்ணீங்க ப்ரோ? ஜெட்டுக்கு பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ. கோயம்புத்தூரில் தான் பண்ணிச்சு. கோயம்புத்தூரில் வச்சு ஒரு நல்ல பெயிண்டர் அடித்தார். எனக்கு அப்போவே நம்மளுக்கு ஒரு 12,000 ருபீஸ் ஆச்சு ப்ரோ ஜெட்டுக்கு ஃபுல் பெயிண்டிங் அடிக்கும்போது. டேங்க்கு, சைட் ஷீல்டு, மாஸ்க் எல்லாம் சேர்த்து எல்லாம் A to Z சேர்த்தி ப்ரோ. இதில் வந்துட்டு நான் அடிஷ்னலாக வந்துட்டு
எங்கேயுமே இல்லாத ஃபியூல் கேஜ் மாட்டி வச்சிருக்கோம் ப்ரோ. நம்ம வண்டியில் மட்டும்தான் ஃபியூல் கேஜ் ஒர்க்கிங் கண்டிஷன் அப் டு நோ ஒர்க் ஆகும் வண்டி. ஓகே, அது ஏன்னா 2 ஸ்ட்ரோக்ல எந்த வண்டியிலும் பண்ண முடியாது. அதுவும் நம்ம ஆர்எக்ஸ்ல எதுலையுமே நானும் பார்த்தது இல்லை. இதில் வந்துட்டு நம்ம டேங்க்ல ஃபியூல் கேஜ் ஒரிஜினலாக வர மாதிரியே கிங்குக்கு வர மாதிரியே செட்டப் பண்ணி அங்கேருந்து நம்ம மீட்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கு ப்ரோ. ஃபியூல் கேஜ் வேலை செய்யும். ஃபியூல் கேஜ் வந்து கம்பல்சரியாக வேலை செய்யும். அதே மாதிரி ஸ்விங்காம் NMW ரேசிங் ஸ்விங்காம் போட்டிருக்கு வண்டியில். இதோட காஸ்ட் எவ்வளோ ப்ரோ வரும்? ப்ரோ இது வந்துட்டு இப்போ 7500 ருபீஸ். ஷாக் அப்சர்வர் வந்துட்டு 5500 ருபீஸ். இது வந்துட்டு LFX ஏர் ஷாக் அப்சர்வர்ஸ். ஏர் தான் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் தான் பிடிக்கணும் நீங்கள். அதே மாதிரி சைலன்சர் வந்துட்டு மைசூரில் ஓப்பன் பண்ண கேட்டு. எனக்கு கேட் சைலன்சர் மட்டும் 12000 ருபீஸ் வந்துச்சு. மைசூரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அது ஒரு 4500 ருபீஸ் வாங்கினாங்க ப்ரோ மைசூரில். மிச்சப்படி இது வந்துட்டு சென்னையில் எனக்கு கொரட்டூரில் அவர் செட் பண்ணார், நம்ம GS மோட்டர் பைக்கர்ஸு. இதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 7000 ருபீஸ் ஆச்சு பெயிண்டிங்கோட. கிராஷ் கார்டும் அந்த பேக் சேடலும். இன்ஜின் எல்லாம் அவர் தான் ப்ரோ எனக்கு வேலை செஞ்சு தந்தார் எல்லாமே. அது போக இதில் ஏர் ஹார்ன் செட் பண்ணி வச்சுருக்கேன். யாரும் போடக்கூடாது, நான் எனக்கு பர்சனல் யூஸ்னால நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே ப்ரோ, அடித்து காட்டலாமா? அது கொஞ்சம் நிப்பாட்டியாக வச்சனால கொஞ்சம் பேட்டரி வீக்கு, ஸ்டார்ட் பண்ணி தான் அடிக்கணும். ஃபியூல் கேஜ் பார்த்துக்கோங்க. ஃபியூல் கேஜ் இப்போ ஒர்க் ஆகுதுங்களா? நான் ஆஃப் பண்ணியே காமிக்கிறேன். ஆஃப் பண்ணிங்கன்னா இறங்கிடும், திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா வேலை செய்யும். தெரியுதுங்களா? அந்த மாதிரி. பேட்டரி சார்ஜ் கம்மினாலும் சவுண்ட் கம்மியாக கேட்குது. ப்ரோ இது இல்லாமல் சென்னையிலேயும் ஒரு RX வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. சென்னையில் ஒரு 135 வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம RX ஓட்டுறதுனால RX மட்டும்தான் பிடிக்குது, வேற எந்த ஃபோர் ஸ்ட்ரோக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால பர்சனல் யூஸுக்கு மட்டும்தான் 2 வண்டியும். இங்கே ஏதாவது ஒரு ஒகேஷ்னலுக்கு மட்டும்தான் இந்த 2 வண்டியும் எடுக்கிறோம். இல்லாட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல் டஸ்ட்டாக தான் நின்று இருந்துச்சு. ப்ரோ இதுக்கு வந்து இப்போ சர்வீஸ் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள், எங்கே பண்ணுறீங்க? ப்ரோ இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கனால நம்ம லோக்கல் மெக்கானிக் இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுக்கே வந்து எல்லாமே A to Z பண்ணி தந்துடுவார் லோக்கல் மெக்கானிக்கு. சென்னை போனால் நான் GS பைக் மோட்டரில் தான் அங்கே விடுறேன் அவர்கிட்ட. அவருக்கு கொஞ்சம் நீட்டாக எல்லாமே பண்ணி தர்றாரு, டிலே எல்லாம் இல்லை. கிளச் பேசிங் எல்லாம் நீங்கள் காலையில் போனீங்கன்னா எனக்கு ஒரு 4 ஹவரில் மாற்றி தந்தார் ப்ரோ இந்த வண்டி. ஆக்சுவலி இது 4 ஸ்பீடாக இருக்கும்போது நான் வேறு செட்டப்பில் வச்சுருந்தேன், சூப்பர்மேன் எடிஷன் போட்டு. அந்த ஃபோட்டோ நான் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அந்த எடிஷன் போட்டு வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் 6 ஸ்பீடு மாற்றணும்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே 6 ஸ்பீட் கான்செப்டில் கொண்டு வந்தோம். இந்த ஸ்டிக்கர் கூட 6 ஸ்பீட் கான்செப்டில் தான் அடித்து வச்சுருக்கு. நல்லா இருக்கு, 2 வண்டியும் பார்க்க செம்ம அப்பீலிங்காக இருக்குது. அது போக நீங்கள் எந்த வண்டியிலையும் இந்த பெரிய பேக்கில் வந்துட்டு பெரிய டயர் போட மாட்டாங்க ப்ரோ. RX பொறுத்த வரைக்கும் பேக் பெரிய டயர் போட மாட்டாங்க. இதில் 2த்துலேயும் வந்துட்டு பேக் நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணி தான் போட்டிருக்கோம். சைஸ் டயர் பல்சர் டயர் தான் போட்டிருக்கு பேக் ரெண்டுத்துக்குமே. ஓகே ப்ரோ, இல்லை அது உங்களுக்கு இதால் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. எனக்கு வந்துட்டு நான் ஓட்டுறது வந்துட்டு தாறுமாறாக ஓட்டுவோம், பெண்ட்லலாம் கொஞ்சம் படுத்து தான் எந்திரிப்போம். சின்ன டயர் போட்டால் வலிக்கி ஓட்டுறது, அதனால கொஞ்சம் பெரிய டயர் போட்டு அப்சைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு மைலேஜ் என்னாச்சு கால்குலேட் பண்ணிருக்கீங்க ப்ரோ? அப்ராக்ஸா நான் இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கீங்க ப்ரோ. அந்த வண்டியில் நான் கோவா போகும்போது 4 ஸ்பீடில் போனது, அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர் மைலேஜ் தந்துச்சு. இந்த வண்டி இப்போ இன்ஜின் வேலை செஞ்சு எனக்கு ஒரு 38 to 40 தருது, அவ்வளோதான் ப்ரோ. அது ரொம்ப நல்ல மைலேஜ் தான் ப்ரோ நீங்கள் சொல்கிறது. ப்ரோ அதே எனக்கு பத்த மாட்டேங்குது, ஏன்னா நம்ம லாங் ஓட்டுறதுனால கொஞ்சம் அதே கம்மி தான் சொல்லுவேன் நான். ஸ்டாக்காக வைக்கலாம் ப்ரோ. நம்ம ஜெட் இருக்கு இல்லைங்களா, ஜெட் எல்லாம் நம்ம ஒரிஜினல் ஜெட்டு போட்டால் ஒரு 45, 50, 60 எல்லாம் கிடைக்கிற மாதிரி கூட வேணால் டியூன் பண்ணலாம். ஓகே, மைலேஜும் நல்ல மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் 2 ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரியலபிலிட்டி வண்டி. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிரேக் டவுன் ஆகாது. ஏதாவது போச்சுன்னா கூட சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும், அது நீங்களே செஞ்சுட்டு வந்துடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். இன்னும் அதான் 2 ஸ்ட்ரோக் பைக் மோஸ்ட்டாக நிறைய விஷயம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு பாதி மெக்கானிக் எல்லாமே அவங்களே என்ன ப்ராப்ளம் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி சிலதெல்லாம் அவங்களே சரி பண்ணிவிடுவாங்க. ப்ரோ 2 வண்டியும் பக்காவாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ. உங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அந்த விண்டேஜ் வண்டி லேம்பர்டா பார்த்தோம். ஸோ அம்பாசிடர் 1960s வந்த அம்பாசிடர் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் நிறையா கண்டென்ட் உங்க கூட சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக தந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ.
அண்ட் இந்த வீடியோவில் ஸோ RXZம் பார்த்துருப்பீங்க, RX100ம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு வண்டியில் ஏதாச்சும் பொருள் இருந்துச்சு, நான் அதில் கேள்வி கேட்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சோயில் ப்ரோ கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பைக் இல்லை கார் ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ARK.